நயன்தாராவை இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் போட்டு ஒரு 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 மாதத்துக்கு முன்னாடியே பரப்புரை பண்ணி இந்த மாதிரி வர்றாங்கன்னா இதை காட்டிலும் கட்டு கடங்காத கூட்டம் வரும். நான் வர வைக்கட்டுமா? என் மருமக தான் அது. சரியா சொல்லு, செஞ்சிடறேன். ஆனால் அந்த கூட்டத்தை வச்சு என்ன செய்ய போகிறாரு? நாக்குளிக்கவா? ஓசூரில் கிருஷ்ணகிரியில் முதல்வர் தான் போகிறாரு. இரு மரங்களும் அப்படியே தான் வரிசையாக நிற்கிறாங்களே தவிர யாரும் ரோடை கிராஸ் பண்ணலையே. யோசிச்சு பாருங்க. பின்னாடி வண்டி பின்னாடி ஓடையார் இல்லையே. எல்லாம் ஒரு அணில் குஞ்சுங்கிறாரு. நான் அணில் குஞ்சுன்னு சொல்ல, நான் எனக்கு வாய் வரல. இது பூரா குரங்கு கூட்டம். குரங்கு கூட்டங்கள் அப்படியே தாவி 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 போயிட்டே இருந்துச்சுங்க. சரியா? அவர் ஏர்போர்ட்டில் வண்டி வரும்போதே ஏர்போர்ட்லேயே எத்தனை பேர் விழுந்தானுங்க. அந்த இதை பேர்கேட்டை தள்ளி விட்டு பேர்கேட் மேலே ஏறி நின்று விழுந்தானுங்கல்ல. அதில் 2 பேர் 3 பேர் செத்து போயிருந்தா என்னையா பண்ணுறது? யார் அவங்க அப்பா அத்தாளுக்கு பதில் சொல்கிறது? கடலில் வலையை வீசினீங்கன்னா இந்த அளவுக்கு மீன் சிக்காது. இதே இது ஒரு குளத்துல போய் வலையை வீசினீங்கன்னு வச்சுக்கோங்க, நண்டு சுண்டு எல்லா மீனும் அதில் வலையில விழும். சரி, அது மாதிரி இது இவர் போற உடனே இந்த ரசிகரை இவர் 100 பேர்த்த அடிக்கிறாரு, 200 பேர்த்த அடிக்கிறாரு, துப்பாக்கியில் பின்னாடி பக்கம் இருந்துட்டு ஷூட் பண்றாரு. இந்த மாதிரி எல்லாம் ஒரு குரலி வித்தையெல்லாம் பண்றாருல கண்ணு. இது நடிகைகளோட கட்டி பிடிச்சி ஆடுறது, பாடுறது, முத்தம் கொடுக்கறது, கிஸ் பண்றது, இந்த மாதிரி எல்லாம் பார்த்த உடனே பொம்பளை பிள்ளைகளுக்கும் ஒரு கிளுகிழுப்பு, பசங்களுக்கும் ஒரு கிளுகிழுப்பு. இவர் வந்தால் மாத்திரம் தமிழ்நாட்டை பரட்டி போட்ட போறாரா? தமிழ்நாட்டை பரட்டி போட முடியாது யாராலையும். தமிழ் கட்டு என்ன, பவர் கட்டு என்ன, மஸ்துக்கு நாங்கள் பண்ணுறோம் பவர் கட்டு. இந்த பவர் கட்டெல்லாம் அது ஆட்டோமேட்டிக். தம்பி என்ன பேசுகிற? நாங்கள் ஆளுகின்ற அரசு, எங்களை விமர்சனம் பண்ணா தானே அவங்க கட்சி வளர்க்க முடியல. அண்ணா எம்ஜிஆர்லாம் இறந்தப்போ அவங்கள அடக்கம் பண்றதுக்கு ஒரு போவாங்க. அதே மாதிரி அன்னைக்கு கேப்டனுக்கு ஒரு கூட்டம். இங்க ஒரு கட்சியில யாரு தலைவர் இருக்கா, என்ன இருக்கு, என்ன வெங்காயம் காத்துட்டு இருக்கு சொல்லு. அங்க சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நலமா இருக்கேன் சார். நேற்று திருச்சியே திக்கும் முக்காடி உள்ளதா விஜயோட தேர்தல் பிரச்சார கூட்டத்தினால? அதாவது இவர் நம்ம மாப்பிள்ளை திரு சீமான் அவர்கள் தான் சொல்வார் அணில் குஞ்சுகள்னு. அது மாதிரி எங்க இருந்தெல்லாம் பரபரன்னு வர்றாருன்னு சொன்ன உடனே திருச்சியில அவ்வளவு கூட்டம் கிடையாது, பசங்க கிடையாது. கூட்டம் வந்துச்சு, இல்லைன்னு மறுக்க இயலத. அந்த கூட்டம் எல்லாம் அக்கம் பக்கத்துல இருக்க கிராமங்கள்ல அங்கங்க இருக்க பசங்கள்லாம், நேற்று சனிக்கிழமை இல்லையா, ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் லீவு, எல்லா பசங்களும் வந்துட்டானுங்க. அதனால் அவருக்கு ஒரு பெரிய மாஸ் கூட்டம் தான், அதை மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் அந்த கூட்டத்தை வச்சு என்ன செய்ய போகிறாரு? நாக்குளிக்கவா? ஒன்றத்துக்கும் உபயோகம் இல்லை. கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம் வந்துச்சு. நீங்கள் இந்த கூட்டத்தை குறைச்சி மதிப்பிடுறீங்களா? கண்ணு, கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம் இருக்கலாம், கட்டுக்கடங்காத கூட்டம் இல்லை. அதை பண்ணியிருக்க இயலும் காவல்துறையால். ஆனால் காவல்துறை வச்சோம்னா பாரு, லத்தி சார்ஜ் பண்ணாங்க, அதை பண்ணாங்க, இதை பண்ணாங்க, இந்த பக்கம் தவா, அந்த பக்கம் குரங்கு சட்டையெல்லாம் பண்ணாங்களா, வண்டியெல்லாம் பிடிச்சி தொங்குனானுங்களா, மயக்கம் போட்டு கீழே விழுந்தானுங்களா? இவ்வளவு அநாகரிகமாக எங்கேயா பார்த்துருக்கியா? இப்போ ஓசூரில் கிருஷ்ணகிரியில் முதல்வர் தான் போகிறாரு. இரு மரங்களும் அப்படியே தான் வரிசையாக நிற்கிறாங்களே தவிர யாரும் ரோடை கிராஸ் பண்ணலையே. யோசிச்சு பாருங்க. பின்னாடி வண்டி பின்னாடி ஓடையார் இல்லையே. இது கண்ணு, அதாவது அதான் சொல்றேனே, இதுகெல்லாம் ஒரு அணில் குஞ்சுங்கிறாரு. நான் அணில் குஞ்சுன்னு சொல்ல, நான் எனக்கு வாய் வரல. இது பூரா குரங்கு கூட்டம். குரங்கு கூட்டங்கள் அப்படியே தாவி 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 போயிட்டே இருந்துச்சுங்க. சரியா? இதனால என்ன ஆச்சுன்னா, அவர் போட்ட ப்ரோக்ராம் கரெக்டான முறையில் செய்ய இயலாம போச்சுல்ல. அவர் பேசணும், அந்த பேசுறதுக்கு முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அரியலூர் போயினாரு, அங்கே கொஞ்ச நேரம் பேசினார், வந்தார். பெரம்பலூரில் மொத்தமாக பேசவே இயலலை, ரொம்ப லேட் ஆகி போச்சு. இப்போ இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்கன்னா எப்படி பண்ண முடியும் கண்ணு? பரப்புரை பண்ணுறதுல இது கூட்டத்தை கூட்டுறதுக்கு பரப்புரை இல்லை தங்கம். நம்ம என்ன சொல்கிறோங்கிறத மக்கள் அமைதியாக இருந்து கேட்டுக்கிறணும், அதுக்கு தான் கூட்டம். இப்போ பொதுக்கூட்டம் இது ஜஸ்ட் லைக் பொதுக்கூட்டம் போட முடியாது. வண்டியில் போகும்போது பரப்புரை பண்ணலான்னு இரு மரங்களின் பிள்ளைகள் எல்லாம் நின்றுருந்தாங்கன்னா அவர் பாட்டுக்கு மைக்கில் பேசிக்கிட்டே அந்த இடத்துல கொடுத்த இடத்துல பேசியிருப்பாரு, இல்லை கும்பிட்டுக்கிட்டே கூட பேசியிருப்பாரு. அதை விட்டுட்டு வண்டிக்கு எல்லாம் அப்படியே வர்றாங்க. நீங்க உங்களுக்கு அந்த 23 நிபந்தனைகள்ல ஒரு நிபந்தனை உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். விஜய் பொதுக்கூட்ட எங்க பேசுறாரோ அந்த இடத்தை தவிர வேற எங்கேயுமே அவரு வெளியிலே வரக்கூடாது, பேசக்கூடாது, வழியில வரக்கூடாதுனாலே அதான் வெளியே வந்தாலே அவர் வெளியே வந்தாலும் அதுக்கு ஒரு கேஸை போட்டுருவாங்கல்ல.
அதனால அவர் நிபந்தனையை மதிச்சு தானே அவரு. இங்க பாருங்க, நிபந்தனையை மதிச்சு அவர் வண்டியில தான் வர்றாங்க. அது இப்ப எடப்பாடி எப்படி வர்றாரு, வண்டியிலே தான் வருவாரு. எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல மேலே ஏறி பேசுவாரு. புரியுதுங்களா? அதுதான் எல்லாருக்குமே, அவருக்கு மட்டும் இல்ல. முதலமைச்சர் போனாலுமே அப்படித்தான். நினைச்ச இடத்துல எல்லாம் பேச முடியாது. முதலமைச்சருக்குன்னு ஒரு இடம் ஒதுக்குவாங்க, அந்த இடத்துல தான் பேசணும். எடப்பாடிக்கு அப்படித்தான், திரு விஜய் அவர்களுக்கும் அப்படித்தான். எல்லாத்துக்கும் அதுதான் கணக்கு. சரிங்களா? ஆனா அவர் ஏர்போர்ட்ல வண்டி வரும்போதே ஏர்போர்ட்லயே எத்தனை பேர் விழுந்தானுங்க. அந்த இதை பேர்கேட்டை தள்ளி விட்டு பேர்கேட் மேல ஏறி நின்று விழுந்தானுங்கல்ல. அதுல 2 பேர் 3 பேர் செத்து போயிருந்தா என்னையா பண்றது? யாரு அவங்க அப்பா ஆத்தாளுக்கு பதில் சொல்றது? யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் ஒரு, அதாவது மக்களை மடையன ஆக்கக்கூடிய செயல் தான் இந்த செயல். இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் ஈடுபடுறது மிகப்பெரிய தவறு. இந்த மாதிரி பண்ணவே கூடாது. ஏன்னா ஒழுக்கமா இருக்கணும். தொண்டர்களா இருந்தா ஒழுக்கமா இருப்பான். இவன் ரசிகர்கள் அவரை பார்க்கறதுக்கு தானே குமிறான். யோசிச்சுக்கோங்க. ரசிகர்கள் கூட்டம் இது. தொண்டர்கள் கூட்டம்னா அமைதியா அவன் பாட்டுக்கு வருவான். தலைவர் என்ன பேசுறாரு அந்த கருத்தை உள்வாங்கிக்குவான். அதை எடுத்துட்டு போய் மக்கள்கிட்ட பரப்புரை பண்ணி மக்களை மடைமாற்றம் பண்ணி வாக்களிக்கிற அளவுக்கு அவன் வேலையை பார்ப்பான். இது அப்படி இல்லையே. இது பூரா குரங்கு கூட்டமால இருக்கு. இல்லையே, நீங்க சொல்ற மாதிரி அது குரங்கு கூட்டமாவே வச்சுப்போம். இந்த குரங்கு கூட்டம் நீங்க சொல்ற இதே ரசிகர்கள் ஏன் நாளைக்கு தொண்டர்களா மாதிரி தாவேகாக்கு ஓட்டு போட மாட்டாங்களா என்ன? ஓட்டு போடுவாங்களா போட மாட்டாங்களான்னு அந்த ஜோசியன்லாம் எனக்கு பார்க்க தெரியாது. ஆனா ஓட்டு போட்டா நல்லது, வரட்டும். அவரு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஆசை இருக்கும். இவர் எடுத்த உடனே முதலமைச்சரா வருவேன்னு சொன்னார் பாருங்க, அதுதான் நாட்டு மக்களுக்கே பிடிக்கல. சரியா? முதலமைச்சரா வரலான்னா எம்ஜிஆர் கூட அப்படி சொல்லலையே கண்ணு. எம்ஜிஆர் எத்தனை ஆண்டு காலம் திமுகல இருந்தாரு. திமுகல இருந்து தனியா போய் கட்சி ஆரம்பிச்சாரு. 72ல கட்சி ஆரம்பிச்சு அவரு திரும்ப 77ல தானே கண்ணு சீஃப் மினிஸ்டரா வந்தாரு. யோசிச்சு பாருங்க. 77க்கு முன்னாடி பை எலெக்ஷன்லாம் நின்றாரு. பை எலெக்ஷன்ல ஜெயிச்சாங்க. உங்க ஞாபகம் இருக்குல்ல, திண்டுக்கல் எம்பி பை எலெக்ஷன் திண்டுக்கல்ல ஜெயிச்சாங்க, கோயம்புத்தூர்ல இடைத்தேர்தல ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் 77 தேர்தல் வந்த உடனே அவருக்கு வெற்றி மோகம் கிடைச்சது. சரிங்களா? அதுக்கு எத்தனை வருஷம்? 5 வருஷம் ஆயிடுச்சா? அரசியல் அப்படிதான் கண்ணு. அதாவது படிப்படி, அதாவது இவர் கட்சியை முழுமையா இன்னும் கட்டமைக்கல தங்கம். கட்சியை கட்டமைக்கல. அது தெரியும்ல உங்களுக்கு? கட்டமைக்கல, உண்மைதான். ஆனா கட்சியை கட்டமைக்காத போதே இவ்வளவு கூட்டம் அதுதான் சொல்றேன். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரு ஒண்ணும் இல்லை கண்ணு. கடல்ல வலைய வீசுனீங்கன்னா இந்த அளவுக்கு மீன் சிக்காது. இதே இது ஒரு குளத்துல போய் வலைய வீசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, நண்டு சுண்டு எல்லா மீனும் அதுல வலையில விழும். சரி. அது மாதிரி இது இவர் போற உடனே இந்த ரசிகரை இவர் 100 பேர்த்த அடிக்கிறாரு, 200 பேர்த்த அடிக்கிறாரு, துப்பாக்கியில பின்னாடி பக்கம் இருந்துட்டு ஷூட் பண்றாரு. இந்த மாதிரி எல்லாம் ஒரு குரலி வித்தையெல்லாம் பண்றாருல கண்ணு. அதை பார்த்த உடனே சின்ன பசங்க தானே கண்ணு, அவங்களுக்கெல்லாம் ஒரு மதிமயக்கம். அவங்க சினிமாவை பார்த்த உடனே அதை என்ன பண்றது, அதாவது நடிகைகளோட கட்டி பிடிச்சி ஆடுறது, பாடுறது, முத்தம் கொடுக்கறது, கிஸ் பண்றது, இந்த மாதிரி எல்லாம் பார்த்த உடனே பொம்பளை பிள்ளைகளுக்கும் ஒரு கிளுகிழுப்பு, பசங்களுக்கும் ஒரு கிளுகிழுப்பு. அந்த கிளுகிழுப்புல வர்றதுதான். ஓட்டா மாறக்கூடாதுன்னு நான் ஒன்றும் சொல்லலை. ஓட்டாவும் போகலாம், அதனால ஒன்றுட்டு இல்லை. ஆனாலும் நிலைமை இதுதான். இவர் வந்தா மாத்திரம் தமிழ்நாட்டை பரட்டி போட்டுற போறாரா? தமிழ்நாட்டை பரட்டி போட முடியாது யாராலையும். தமிழ்நாடு இன்னைக்கு மற்ற உங்களுக்கெல்லாம் எப்படி தெரியுதோ தெரியலையோ, நாங்க அரசியல்ல நான் 62ல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். 62ல இருந்து பார்க்கும்போது இன்றைய அரசியல் சூழல் இன்றைக்கு அரசியல் ரொம்ப ஒழுக்கமா தான் இருக்கு. சில இடங்கள்ல அப்படி ஒண்ணு இப்படி ஒண்ணு, அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு நடக்கலாம். ஏன்னா ஜனப்பெருக்கம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நம்மளே 8 கோடி பேர் இருக்கோம். அங்க இருந்து ஒரு 1.5 கோடி பேர் வந்துட்டான். ஏறக்குறைய என்னாச்சு, ஒரு 10 கோடி மக்கள் இங்க இருக்கோம். வடவர்கள் 1.5 கோடி இருக்கான் தம்பி. நம்ம இங்க ஏற்கனவே 8.5 கோடி இருக்கோம். 10 கோடி ஆச்சா? 10 கோடி ஜனங்களை வச்சு பராமரிப்பு பண்ற அளவு காவல்துறை நம்மகிட்ட தேவையான அளவு காவல்துறை இல்லை. அந்த மாதிரி கட்டுமான வசதிகளும் நம்மள்கிட்ட இல்லை. புரியுதுங்களா? அப்படி இருந்தும் இன்னைக்கு ஜிடிபியில பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியாவிலேயே நம்ம தான் நம்பர் 1. புரியுதுங்களா? 2வது இடம் மகாராஷ்டிராவுக்கு அடுத்து. இப்படி நீங்க சொல்றது சரிதாங்கய்யா. இவ்வளவு வளர்ச்சிகள் இருந்தும் மக்கள் மாற்றம் வேணும்னு நான் விரும்பதானே செய்யறாங்க கண்ணு. மக்கள் மாற்றம் இல்ல. நீங்க சொல்றது நீங்க வச்சுப்போம், சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்திருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக் ரிப்போர்ட் படி எல்லா இடத்துலயுமே தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்த மாநிலத்துல டாப் 10க்குள்ள வந்துருது. சில இடத்துல முதல் இடத்துல இருக்கு. அப்படி இருந்தும் மக்கள் புதுசா யாராவது ஒருத்தர் ஆட்சி அமைக்கணும், ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு தான் விரும்புறாங்க.
கண்ணு அது மக்களை வந்து எப்படி மடைமாற்றம் பண்ணணும், மக்களுக்கு என்ன மாதிரி நாங்கள் பண்ணுவோம் அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு அந்த ஃபார்முலா தெரியும் செல்லம். நீங்கள் அதை பற்றி எல்லாம் முதல்ல கண்ணீர் வடிக்காதீங்க, நாங்கள் பார்த்துப்போம் மக்களை. ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் சார், வேற ஒன்றும் இல்லை. நான் நேற்று அந்த திருச்சியில கூடின கூட்டம் மட்டும் இல்ல, அரியலூர், பெரம்பலூர், குன்னம், இங்க எல்லாத்துலயும் அவர் கூடின கூட்டத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. தம்பி நான் ஒன்று சொல்லட்டுமா? இங்க பாருங்க, நேற்று கூட்டத்துல இதே நயன்தாராவை இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் போட்டு ஒரு 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 மாசத்துக்கு முன்னாடியே பரப்புரை பண்ணி இந்த மாதிரி வர்றாங்கன்னா இதை காட்டிலும் கட்டு கடங்காத கூட்டம் வரும். நான் வர வைக்கட்டுமா? என் மருமக தான் அது. சரியா? சொல்லு, செஞ்சிடறேன். அப்படியெல்லாம் முடியாதுல்ல. நாங்க இறக்கணும்னா இன்னைக்கு நாங்க சொன்னா அது வந்துடும். புரியுதுங்களா? இதை காட்டிலும் கூட்டம் எங்களால கூட்டி காட்ட முடியும். ஒரு இந்த ரெட் ஹில்ஸ்ல ஒரு அம்மா போய் ஒரு ஜவுளி கடையை திறந்து வச்சு, நகைக்கடையோ ஜவுளி கடையை திறந்து வந்துச்சு. எத்தனை பேர் கீழே விழுந்தான், அடிபட்டான், மிதிப்பட்டான், ஆஸ்பத்திரிக்கு போனா. கட்டுக்கிடங்காத கூட்டம்னு பார்க்கலையா நீங்க? ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்க இல்ல? அப்புறம் என்ன தம்பி நீங்க எங்க இருக்கீங்க? இது எல்லாமே மாயை, சினிமா மாயை. இது பூரா குரங்கு கூட்டம். நிமிஷத்துக்கு நிமிஷம் புத்தி மாறும். விஜய் வந்தா ஒரு கூட்டம் வரும், நயன்தாரா வந்தா ஒரு கூட்டம் வரும், திரிசா வந்தா ஒரு கூட்டம் வரும். இதேதான் இதே மாதிரி அஜித் வந்தாருன்னு வச்சுக்கோ, அதுக்கு அவருக்கு ரசிகர்கள் ஒரு கூட்டம் வருவானுங்க. விக்ரமுக்கு ஒரு கூட்டம் வரும். இதெல்லாம் தங்கம். இந்த கூட்டங்கள் எல்லாம் நீங்க இப்படி பாத்தீங்கன்னா, கலைஞருடைய ஆட்சி காலத்துல அவர் பாத்தீங்கன்னா, நாங்கெல்லாம் மதுரையில் அப்ப இருந்தோம். கூட்டம் எள்ளு போட்டா எள்ளு எடுக்க முடியாத அளவுக்கு கூட்டம், அவ்வளவு பெரிய கூட்டங்கள். கடைசியில அவரு 2 சீட்டு தான் ஜெயிச்சாங்க அந்த தேர்தலில், 91ல. புரியுதுங்களா? அவ்வளவு கூட்டம் கூடுச்சு. ஸோ அதனால கூட்டத்தை வச்செல்லாம் நம்ம, அதுவும் கலைஞர் கூட்டத்துக்கு வர்றாங்கன்னா கலைஞருடைய அய்மானி தான் வருவான். கலைஞருடைய அய்மானி ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா அன்னைக்கு வந்திருக்கலாம்ல. ஏன் ஜெயிக்க முடியல? அன்னைக்கு ராஜீவ்காந்தி செத்ததுனால ஒரு எதிர்ப்பல இருந்துச்சு. அதனால தமிழ்நாடு ஃபுல்லா தோத்தாங்க. அது இல்ல, ஃபர்ஸ்ட் ரவுண்டு, செகண்ட் 2 தான் கட்டமா தேர்தல் நடந்தது. ஃபர்ஸ்ட் முதல் கட்டத்துல கம்ப்ளீட்டா கலைஞருடைய ஆட்கள் எல்லாம் ஜெயிச்சு வந்தாங்க. அவர் இறந்ததுக்கு அப்புறம் 2வது கட்டமா தேர்தல் நடந்தது. அதுல ஜெயலலிதா ஜெயிச்சு வந்தாங்க. இதுதான் அந்த தேர்தலுடையது. சரி, அதை விட்டுருவோம். இப்ப விஜய் பார்த்து திமுக பயப்படுதா அப்படின்னு நேற்று முதலமைச்சரோட அறிக்கையை கூட நீங்க பார்த்திருப்பீங்க. கொள்கை இல்லாத கூட்டமா சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்துற மாதிரி நம்ம தொண்டர்கள் நடந்துக்க கூடாது அப்படின்னு அவர் தொண்டர்களுக்கு எழுதின கடிதமா இருக்கட்டும், அரியலூர்ல பவர் கட் பண்ணதா இருக்கட்டும், இதெல்லாம் விஜய்க்கு பயந்துகிட்டு தான் திமுக. பவர் கட் என்ன மஸ்துக்கு நாங்க பண்றோம் பவர் கட்டு. இந்த பவர் கட் எல்லாம் அது ஆட்டோமேட்டிக் தம்பி. அதிகமா மின்சாரங்களை உபயோகப்படும் போது அதனுடைய அந்த டிரான்ஸ்ஃபார்மர் தாங்காத அளவுக்கு ஆயிடுச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா பர்ன் ஆயிடும். புரிஞ்சுக்கோங்க. இல்ல சார், அது எப்படி அன்னைக்கு மட்டும் எப்படி கரெக்டா பர்ன் ஆகும்? அன்னைக்கு மட்டும் இல்ல, அன்னைக்கு தான் நிறைய செலவாகுது. இவங்க வர்றான்னு சொல்லிட்டு எல்லா இடங்கள்லயும் விளக்குகளை போட்டானு இல்ல, இவர் வரக்கூடிய எல்லா இடங்கள்லயும் மின்சாரத்தை எடுத்து உபயோகப்படுத்துறான். அப்படி உபயோகப்படுத்துறதுனால வேணும் தான். அதே தவிர இவங்க பாட்டுக்கு அந்த மின்சாரங்களை எடுக்காம இவர் பாட்டுக்கு ரோட் ஷோவா வந்திருந்தாருன்னா அந்த பிரச்சனை இல்லை. எல்லாமே 2000 வாட்ஸ் ஹால்சன் பூரா அந்த இது தெரு ஃபுல்லா கட்டியிருந்தானு பாருங்க. அந்த வர்ற பாதம் பூரா கட்டியிருந்தானா. இவர் இருட்டாயிடுச்சு. அதை கட்ட ஆரம்பிச்சதே 5 மணிக்கு மேலதான் கட்டினானுங்க. ஏன்னா எப்படி இருட்டில் தான் வருவார் அப்படிங்கிறதுக்காக. புரியுதுங்களா? அது போட்டு எரிஞ்சு ஜெஜன்னு இருந்துச்சு. இவர் உள்ள நுழையில தான் கட்டாச்சு. ஏன்னா அந்த ஹீட்ல தாங்கல, அந்த மாதிரி போச்சு. ஹால்ஜனே ஒரு லெவலுக்கு இல்லை, எரிஞ்ச உடனே அதை ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆகி அப்புறம் ஆனா பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். அது மாதிரிதான் இது. அதனால நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க அப்படியெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. சரிங்களா? அந்த தேவை சரி பண்ணி இருந்திருக்கலாமே உடனடியா. அது உடனடியா சரி பண்ற அளவுக்கு கேபிள் பர்ன் ஆயிடுச்சுன்னா, இப்ப எங்க வீட்டுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் தனியா இருக்கு. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் எங்களுக்கு ஒரு 4 அபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கு. இந்த 4 அபார்ட்மெண்ட்லயும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா நைட் நேரங்கள்ல எல்லா வீட்டுகள்லயும் ஏசி ஓடும். அப்ப எல்லா வீட்லயும் ஏசி ஓடையில டக்குன்னு ஒரு இது அடிச்சிடும். எது அடிச்சிடும்? ஒரு ஃபேஸ் போயிடும். அதை நைட்ல 12 மணிக்கு போச்சுன்னா யாரை கூப்பிட்டு என்ன பண்ண முடியும்? ஏசி ஆஃப் பண்ணி விட்டு ஃபேன்ல தான் இருக்கணும், வேற வழி இல்லை.
இந்த மாதிரி நான் பல நாட்கள் இங்க நாங்களே அனுபவிச்சிருக்கோம். அதுக்காக சொல்றேன் நான். இது சகஜம். அதனால இது வந்து நாங்க பயந்துதான் இது பண்ணோம் வச்சோங்கிறது. எங்களுக்கு விஜய் கண்டு பயம் இல்லை கண்ணு. விஜய் கண்டு நாங்க வாழ்த்துறோம் கண்ணு. இப்ப விஜய் வந்தாருன்னா எங்களுக்கு அதிமுக ஓட்டு, திரு சீமானுடைய ஓட்டு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஓட்டு, அப்ப பல்வேறு அந்த கட்சியினுடைய ஓட்டுகளை பூரா அவர் வாங்குவாருங்கிற தைரியம் எங்களுக்கு இருக்கு. எப்படியும் ஒரு 10% ஓட்டு வாங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப நாங்க ஈஸியா ஜெயிச்சுட்டு வருவோம். அதாவது தோல்ல போட்ட துண்டு கசங்காம ஜெயிச்சு வந்துருவோம். ஆமா பாருங்க. ஒருவேளை அது திமுக ஓட்டுல கை வச்சிருச்சுன்னா திமுக காரன் எவனுமே ஒரு தொண்டம் கூட மாற மாட்டான். ஒரு தொண்டம் கூட மாற மாட்டான். நீங்க அதுதான் கண்ணு திமுகன்னா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. திமுகங்கிறது ஸ்பொடம் போட்ட தங்கம். அதுல வந்து கண்ணு இவ்வளவு நாள நீங்களும் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கும் வயசு இப்ப 30 இருக்கும்னு நினைக்கிறேன். இதுவரை ஏதாவது எங்க கட்சியில இருந்து ஒரு 2 பேர் விலகி போனா அதுல ஒருத்தன் திரும்ப வந்து எம்எல்ஏ ஒருத்தர் வந்தாரு, செல்வங்கிறவரு போனாரு பிஜேபிக்கு, திரும்ப வந்தாரு. பாவம் அவரு இறந்துட்டாரு. அதே மாதிரி துரைசாமி இங்க துணை பொதுச் செயலாளர் இருந்தார். திமுகல துணை பொதுச் செயலாளருங்கிற போஸ்ட் மிகப்பெரிய போஸ்ட். அந்த ஏற்கனவே அவர் சபாநாயகர் அவர் இருந்தார், துணை சபாநாயகர். அவர் பிஜேபி போனார். இப்ப அவர் இருக்கிற இடம் தெரியுதா தங்கம்? அவரு அங்கேயும் மாநில துணை தலைவரா இருக்காரு. என்ன பிரயோஜனம்? இங்கேயும் அதே துணை பொதுச் செயலாளர் இங்க வெயிட்டா இருந்தாரு. எல்லா ஏரியாலயும் அவருக்குன்னு ஒரு துணை அப்படின்னாலே அது வந்து ஒண்ணு சொல்லுவாங்களே, துரைமுருகனே சொல்லியிருக்காரு, துணை அப்படின்னாலே அது வந்து விளக்கு மாத்துக்கு பட்டு குஞ்சம் கட்டுற மாதிரிதான். எப்படியோ ஒண்ணு நாங்க பட்டு குஞ்சத்தை கட்டியாவது பத்திரமா வச்சிருந்தோம் இல்ல, ஒரு தனி ரூம் எல்லாம் ஒதுக்கி வச்சிருந்தோம் இல்ல. இப்ப அவருக்கு அங்கேயும் அதேதான் தனி ரூம் ஒதுக்கி வச்சிருப்பாங்க. தனி ரூம் எல்லாம் கொடுக்க மாட்டான். பிஜேபியில நான் இருந்து வந்தவன். அதுக்கு அந்த பிஜேபி இதுக்கு நான் தான் 10 லட்ச ரூபா ஒரு செக் போட்டு கொடுத்தவன் அந்த காலத்துல கட்டடம் கட்டுறதுக்கு. புரியுதா? நான் எனக்கு ஆபீஸ் அங்கதான் பிஜேபியில. நான் பிஜேபியில 5 வருஷம் இருந்துட்டாங்கன்னு வந்தேன். அதனால பிஜேபியை பத்தி எனக்கு தரவா தெரியும். நான் டெல்லி வரையும் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருந்தவன். அப்ப விவசாய அணியில வந்து தலைவர் இல்லாத பொதுச் செயலாளர் இல்லாதனால அடிஷனல் பொதுச் செயலாளராக அதை பார்த்துட்டு இருந்தேன் டெல்லியில. புரியுதா? அதனால பிஜேபி வந்து ஒரு கேவலமான கட்சி. அது வந்து ஒரு நேற்றுக்கு பாருங்க. சரி, அதை விடுங்க, அடுத்த சப்ஜெக்ட் போவோம் இப்போ. அதனால இவர் வந்து விஜய் வந்து அரசியல் பண்றதை நாங்க வரவேற்கிறோம். அவர் நல்ல அரசியல் பண்ணட்டும். அவருக்கு எந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் ஒத்துழைப்பு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு எங்க அரசாங்கம் ஒத்துழைப்பு கொடுக்கும். நேத்து அவரு திமுகவை கடுமையா விமர்சிச்சிருக்காரு அவரோட பிரச்சாரத்துல. ஆளுகின்ற அரச விமர்சிக்காம அப்புறம் என்ன தாளாட்டிட்டா இருப்பாங்க? என்ன பேசுற? நாங்க ஆளுகின்ற அரசு, எங்களை விமர்சனம் பண்ணா தானே அவங்க கட்சி வளர்க்க முடியும். இல்லையா, அவர் முதல்ல அரசியலுக்கே வரமாட்டாருனாங்க, வந்துட்டாரு. அவர் இந்த மாதிரி மாநாடெல்லாம் நடத்த மாட்டாரு அப்படின்னாங்க, நடத்திட்டாரு. இந்த மாதிரி அவர் வெளியில வந்து பொதுக்கூட்டம்லாம் நான் போட மாட்டாரு, தேர்தல் பிரச்சாரம் எல்லாம் பண்ண மாட்டாருனாங்க, அதையும் பண்ணிட்டாரு. பொதுக்கூட்டம் எது? பொதுக்கூட்டங்கிறது தேர்தல் பிரச்சாரம். தேர்தல் பிரச்சாரம் இல்ல. இப்ப தேர்தல் எல்லாம் இன்னும் இருக்கு, இன்னும் டிக்ளேர் பண்ணவே இல்லை தேர்தலுக்கு. இப்ப நடக்கிறது வந்து பொதுக்கூட்டம். அந்த பொதுக்கூட்டம் எப்படி போடணும்? ஒரு 5000 பேர் 10,000 இப்ப அன்னைக்கு நடத்தினாரு, அதுதான் பொதுக்கூட்டம். அவர் ஒன்றும் மாநாடு போடல. அது மாநாடு இல்லை, அது பொதுக்கூட்டம் தான். சாயந்தரம் 4 மணிக்கு வந்தாரு. அவரு அங்க இருந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் 35 நிமிஷம் பேசிட்டு அவர் போயிட்டாரு. அதுதான் பொதுக்கூட்டம். பொதுக்கூட்டம்னா அப்படித்தான் போடணுமே தவிர இது சுற்றுப்பயணம் போறது, இது வண்டியில ஏறிக்கிட்டு அப்படியே டாட்டா காட்டிட்டு போறதுக்கு பேரு வந்து பொதுக்கூட்டம் இல்ல. புரிஞ்சுக்கோங்க. இல்ல, விஜய் வந்து ரோட் ஷோ போறதுக்கு கூட அனுமதி மறுக்கப்பட்டது. ஆனா அவர் நேத்து 5 மணி நேரம் திருச்சியிலேயே முழுவதுமா ஒரு ஊர்வலமே போயிட்டாரு. நான் தான் சொல்றேனே, வண்டி அப்படியே வண்டி கூடயே போனாங்கல்ல, மக்கள் பூரா பாத்தீங்கல்ல. ஏர்போர்ட்ல அவர் இறங்குனதுல இருந்து அந்த மக்கள் அவர் கூடயே வர்றாங்க. புரியுதா? ஒரு கூட்டமா அப்படியே போயிட்டு இருக்காரு. என்னமோ அந்த இதுல வந்து ஒரு தெரியுமா, அண்ணா எம்ஜிஆர் எல்லாம் இறந்தப்போ அவங்கள அடக்கம் பண்றதுக்கு ஒரு கூட்டம் போவாங்க. அதே மாதிரி அன்னைக்கு கேப்டனுக்கு ஒரு கூட்டம் இங்க இருந்து அவர் இப்ப இதை எடுத்துக்கிட்டு மறுபடியும் அங்க தீவுத்தடையில இருந்து எடுத்து கொண்டு போனாங்கல்ல, அவங்க ஆபீஸ் போயில ஒரு கூட்டம். அதெல்லாம் என்ன மாதிரி கூட்டம் பாத்தீங்கல்ல? அந்த அந்த கூட்டம் மாதிரி இந்த கூட்டம் இருந்துச்சு. அவ்வளவுதான். அதுக்கு இதுக்கு அதான். இது ஒரு இறுதி ஊர்வல கூட்டம்ன்றீங்க? நான் சொல்லலப்பா. இது வேற அந்த தொண்டர்கள்லாம் என் மேல கோவிச்சு வர வேண்டாம். அது நீங்க என்ன சொன்னாலும் சரி, இப்போ இருக்கிற அரசியல் சூழ்நிலையில காசு கொடுக்காம தொண்டர்களை திரட்டுறது பெரிய விஷயம். அது விஜய் செஞ்சாரா இல்லையா? இங்க பாரு, காசு கொடுக்கல வைக்கலைங்கிற இதுக்கு நான் வரல.
கூட்டம் வந்துச்சான்னா வந்துச்சு. ஆமா சார். அதான் நான் மறுக்கிறதுக்கு இல்ல. புரிஞ்சுக்கோங்க. கூட்டம் வந்துச்சு, கூட்டம் வந்துச்சு, கூட்டம் வந்துச்சு. தொண்டர்கள் வந்தாங்க, ரசிகர்கள் வந்தாங்க. ரசிகர்களா தொண்டர்களா மாறுவாங்களா மாற மாட்டாங்களான்னு அதை மாற்றுவது அவர் கையில தான் இருக்கு. ஏன்னா ரசிகர்களை தொண்டர்களை மாத்துறது அவர் கையில தான் இருக்கு. அவர் பார்த்துப்பாரு. அவருடைய அரசியல் கட்சி வழி நடத்துறாரு, போகட்டும். அவர் கட்சியில யாரு தலைவர் இருக்கா, என்ன இருக்கு, என்ன வெங்காயம் காத்துட்டு இருக்கு சொல்லு. அங்க ஏதாவது இவரை விட்டா வேற யார் இருக்கா அந்த கட்சியில சொல்லுங்க. ஒரு ஆளை சொல்லுங்க தம்பி, ஒரு ஆளை சொல்லுங்க. திமுக உருவாகும் போதும் இதே மாதிரி தானங்க கண்ணே, நாங்க திமுக உருவாகும் போது எத்தனை தலைவர்கள், 50 தலைவர்கள் இருந்தோம் தெரியுமா? 50 தலைவர்கள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பேச்சாற்றல் மிக்க மிகப்பெரிய தலைவர்கள்லாம் உருவானாங்க. அதே மாதிரி உருவாவாங்க இனிமே. கண்ணன், உருவாங்குவாங்கன்னா எப்போ? அவர் இப்ப நம்ம சீஃப் மினிஸ்டரா வரணுங்கிறாரே கண்ணு. வந்ததுக்கு அப்புறம் உருவாவாங்க கண்ணு. எப்படியாவது ஒன்றும் வேண்டாம் கண்ணு. ஒரு அரசியல் கட்சியில இருந்து ஏன் பல்வேறு அரசியல் கட்சிக்காரவங்க எல்லாம் என்கிட்ட துண்டு போட்டு காத்துட்டு இருக்கானுங்க. யாரையுமே கூப்பிடல அவங்க, தெரியுமா உனக்கு? யாரையுமே கூப்பிடல. என்ன காரணம்னா, கீழே இருக்க அந்த அந்த இன்னொரு கூட்டம் இருக்குல்ல, எங்க இவங்கெல்லாம் வந்துட்டாங்கன்னா நம்ம எல்லாம் ஓரம் போயிடுவோம்னு பயந்துகிட்டு இந்த மாதிரி பண்றாங்க. இப்ப கூட்டணிக்கு இப்ப ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவர் நான் தான் முதலமைச்சருங்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி அவர் கூட தான் கூட்டணி போக போறாரு. பாரதிய ஜனதா கட்சி ஓபிஎஸ் தலைமையிலான அதிமுகவோட கூட்டணி போக போகுது. இதுதான் நிஜம், இதுதான் நடக்கும். இப்போ எடப்பாடி பழனிசாமி கூட்டமே இல்லாத ஒரு இடத்துல ஒரு ஒரு முட்டு சந்தில நின்று பேசி கூட்டம் இருக்கிற மாதிரி காட்டுறாரு. அது இல்லாமல் அவங்களோட கூட்டத்துக்கெல்லாம் குடம் கொடுக்கறது, இந்த மாதிரி பரிசு பொருட்களுக்கெல்லாம் கொடுத்து கூட்டத்தை கூட்டுறாரு. ஆனால் இவங்க தாவேக தொண்டர்களை பார்த்தீங்கன்னா நைட்டு 12 மணி வரைக்கும், நைட்டு 12 மணி 1 மணி வரைக்கும் அவங்க தலைவர் விஜய் வருவார்னு காத்திருக்காங்க. இதை போய் நீங்கள் ஓட்டா மாறாது, அவர் ரசிகர்களாகவே இருக்காங்க, தொண்டர்களா மாறல அப்படின்னு சொன்னா யாராவது ஏத்துப்பாங்களா? நான் தான் சொல்றேனே, ஓட்டா மாறலாம், ஓட்டா மாறலாம். அது மாற்ற வேண்டிய பொறுப்பு விஜய்கிட்ட தான் இருக்குன்னு நான் சொன்னேன்ல. கடைசியா போன தடவை நான் என்ன சொன்னேன்? ரசிகர்களா இருக்காங்க, இந்த ரசிகர்களை தன்னுடைய ஓட்டா மாற்றணும். அப்படி ஓட்டா மாற்றும் போது தாராளமாக அவங்க ஒரு 8-10% வாக்குகள் வாங்கிறதுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை ஒத்து வரும். 8-10%. அவ்வளோதாங்க. இப்போ நேற்று வந்த கூட்டம்லாம் வச்சுக்கோ, ஒரு 2 லட்சம் பேர் இருப்பாங்களா தங்கம்? ஆமா சார், 12,000 பேர் தான் நிக்கிற அளவுக்கு இடமே. அந்த 2 லட்சம் பேர் அதிகம் தானே கண்ணா. 2 லட்சம் பேர் மொத்தத்துக்கு வச்சுக்கோ. அங்க வேலூர் இதெல்லாம் கூட ஒரு 2 லட்சம் பேர் வச்சுக்கோ. அன்னைக்கு மாநாட்டுக்கு வந்தவங்க எத்தனை லட்சம் பேர்? அங்க ஒரு 2-3 லட்சம் பேர் வந்திருப்பாங்க. மொத்தத்துக்கு ஒரு 5 லட்சம் பேர் ஆக்குன்னு. ஆமா. இந்த 5 லட்சம் பேர் அவங்க ஓட்டு போட்டாங்கன்னா என்ன பர்சன்டேஜ் வரும்? 36 லட்சம் வாங்கினதுனாலதான் 8.2% திரு சீமான் அவர்களுக்கு கிடைச்சது. ஆமா, சரிங்களா? இந்த 5% இல்லை, இந்த 5,000 இல்ல, 10 லட்சம் பேரை கூட இருக்கட்டும், 20 லட்சமே கூட இருக்கட்டும், இந்த 20 லட்சம் பேர் ஓட்டு போட்டா கூட அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியா வராது தங்கம். புரிஞ்சுக்கோங்க. நீங்க இன்னும் ஒரு விஷயத்த மறந்துடுறீங்க. 2006 விஜயகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வந்தப்ப அவர் ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணாரு. அதனாலதான் அன்னைக்கு யாருக்குமே 100ஐயே தொட முடியல. ஏடிஎம்கேயும் தொட முடியல, டிஎம்கேயும் தொட முடியல. டிஎம்கே 98 சீட்டு. தம்பி, நீங்க மறந்துட்டு பேச. அதே மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டாருன்னா ஒருவேளை விஜய் ஃபுல் மெஜாரிட்டி கிடைக்காம கூட்டணி ஆட்சி அமைக்கிற அளவுக்கு சூழ்நிலை உருவாக்கிட்டாரு, என்ன பண்ணுவீங்க? விஜயகாந்த் தனிச்சு நின்று அந்த ஓட்டு வாங்கல. எத்தனை 2006 தனிச்சு தானே நின்னாரு. தனிச்சு நின்று என்ன ஓட்டு வாங்கினாரு? சதவீதம் என்ன தம்பி? ஒரு தொகுதியில அவர் நின்ற இதுல 10% ஓட்டு வாங்கினாரு. அவர் மட்டும் ஜெயிச்சாரு. அவர் முதல்ல நின்னு 5% ஓட்டுகள் வாங்கினாரு. முதல் தேர்தல்ல அவர் ஒரு தொகுதியில நின்று வாங்கினதுதான் 5%. இல்ல 234 தொகுதியிலையும் போட்டி போட்டாங்க, அவர் மட்டும் ஜெயிச்சாரு. மொத்தத்துக்கு 5% ஓட்டு வந்து வாங்கினாரு. அதுக்கப்புறம் மக்கள் நல கூட்டணின்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்களே, அதுல எத்தனை சதவீத ஓட்டு வந்தது? ஜெயலலிதா அம்மா கூட கூட்டு சேர்ந்ததுனால இவங்க எதிர்கட்சி தலைவரா வரக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு. அது ஒரு ஆளுமை மிக்க எதிர்கட்சியா இருந்த ஆளுங்கட்சியா ஜெயலலிதாவும் இவங்களும் வந்தாங்க. அதனால அந்த அம்மா கூட கூட்டணி வச்சதுனாலதான் இவரால் அத்தனை சீட்டுகள் ஜெயிக்க முடிஞ்சது. ஆனா அது அவருக்கு ரசிகர்கள்
இருக்காங்களா இல்லையான்னா விஜயகாந்துக்கு ரசிகர்கள் இருக்காங்க. அந்த ரசிகர்கள் வந்து எப்படின்னா இப்பதான் அது வந்து அவருடைய சேவையெல்லாம் இப்பதான் மக்களுக்கு உணர தெரியுது. இப்போ அவர் உயிரோட இருக்கும்போது அவர் உடல்நிலை சரியில்லாத போது இவ்வளோ பெரிய கூட்டம் கூடல தங்கம். அவர் இறந்த மறைவு அன்னைக்கு தான் மறைவு வந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே தாங்க முடியல. அவரை பத்தி எல்லாரும் அப்புறம் பேசுறான். அவர் வீட்டுக்கு போனா சாப்பாடு தான். அவர் ஸ்டுடியோவுக்கு போனா சாப்பிட சொல்லுவாரு. அவர் உதவி பண்ணுவாரு. யாருக்கும் தெரியாம அதை செய்வாரு, இதை செய்வாங்க. இப்பதானே பேசுறானுங்க. நடிகர்கள் மட்டத்துல பேசுறானுங்க. அவர் நடிகர் சங்க தலைவரா இருக்கும்போது பண்ணாரு, வச்சாருங்கிறதெல்லாம் பேசுறாங்கல்ல. அது இன்னைக்கு பேசும் பொருள் ஆயிடுச்சு. இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு ஓட்டு வங்கி வந்துகிட்டு இருக்கு. விஜயகாந்துக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு ஓட்டு வங்கி வருது. விஜய பிரபாகரன் விருதுநகர்ல ஓட்டு வாங்கினதை மறந்துட்டீங்களா? எத்தனை லட்சம் ஓட்டு வாங்கினாரு? திமுக கூட்டணியில காங்கிரஸ்ல தாக்கூர் நிக்கிறாரு. அவருக்கும் இவருக்கும் வெறும் 12,000 ஓட்டு வித்தியாசத்துல தான் இவர் ஜெயிக்கிறாரு. அவர் ஒரு தோக்குறாரு. ஓட்டுல ஜெயிச்சாலும் அது இல்ல, வெற்றி அதுக்கு தானே. காரணம் புரிஞ்சுக்கோங்க. அங்க இருக்கக்கூடிய மக்கள் அவருக்கு வாக்களிச்சிருப்பாங்க. இப்போ ஓபிஎஸ் கூட 3 லட்சம் ஓட்டு வாங்கினாரா இல்லையா ராம்நாட்ல? 4 லட்சம் ஓட்டு வாங்கினாரு. 4 லட்சம் ஓட்டு வாங்கினார்ல. அது பெரும் விஷயம் தானே கண்ணு. ஆமா அப்ப ஐயா, நீங்க விஜய பிரபாகரன் வந்து இப்ப இந்த 12,000 ஓட்டுல தோத்தாருன்னு சொல்றீங்க. அதே விஜய பிரபாகரன் அடுத்த 2026ல ஒரு பலமான கூட்டணி இல்லாம தனியா நின்று ஜெயிக்க சொல்லி கண்ணு இங்க பாரு, அது முடியாது கண்ணு. அதைத்தான் அந்த நானும் சொல்றேன். அனுதாபம் அதோட இங்க போயிருங்க. பாரு கண்ணு, நானும் அதான் சொல்றேன். விஜய் அவர்கள் வந்து தனிச்சு நின்றா ஒரு 8% வாக்குகள் தான் கிடைக்கும். ம். ஒரு கூட்டணியில போனாருன்னா தான் என்னத்தையும் ஒரு 4-5 தொகுதியிலையாவது வெற்றி வாய்ப்பை பெற இயலும். இல்லைன்னா முடியாது. இல்ல, நான் என்னோட கேள்வி நீங்க புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். 2006 மாதிரி ஒருவேளை 100ஐயே தொட முடியல. இப்ப முதலமைச்சர் சொல்றாரு 200 தொகுதிகளுக்கு மேல ஜெயிப்போம் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி 234 ஜெயிப்போம் அப்படின்னு திரும்பவும் சொல்றாரு. இதே மாதிரிதான் மோடி சொன்னாரு. ஆப்கி பார் 400 பார்னாரு. என்னாச்சு? கடைசியில 240 சீட்ல வந்து நின்னுச்சு. அந்த நிலைமை திமுகவுக்கு வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? அதுதான் என்னோட கேள்வி. நான் அந்த ஜோசியத்துக்கெல்லாம் பதில் சொல்ல இயலாது. நீங்க கேட்கறது கேசியம், நான் சொல்றது நிஜம். எங்களுக்கு வந்து 234 தொகுதிகளில் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கா அப்படின்னா இருக்கு. ஆனால் நாங்க வந்து அதுல எங்களுக்கு தேவை 50% தான் வெற்றி வாய்ப்புக்கு. நாங்க ஒரு 60லேருந்து 70% வாங்கினாலே தட் வில் எனஃப். சரியா? 100ல எங்களுக்கு கிடைக்க வேண்டியது 60%, 55% வந்தாலே எங்களுக்கு போதுமே. ஐயா, 100ல 30% ஓட்டே போட வருது இல்ல, 30% அதை சொல்லல தங்கம். நான் சொல்றது மொத்தம் 234 தொகுதிகள்ல எங்களுக்கு 150 தொகுதி வந்தாலே போதுங்கிறானா. 150 தொகுதி வந்தாலே போதும். எங்க கூட்டணி எல்லாம் சேர்ந்து கூட வந்துட்டு போட்டுமே. நாங்க மட்டும் தனிச்சு இல்ல. அப்ப 200 வாங்க முடியாதுன்னு நீங்க ஒத்துக்கிறீங்க? 200 வாங்க, நீங்க கேட்டதுக்கு நான் பதில் சொல்றேன். எங்களுக்கு அப்படி ஒரு நிலை வந்தாலும் அதை பத்தி கவலை இல்ல. எங்களுக்கு கூட்டணியோட சேர்ந்து கூட 150 160 தொகுதி நாங்க வெற்றி வாய்ப்பு இழக்க முடியாது. கூட்டணியோட நீங்க அந்த மாதிரி 160 தொகுதிகள் வெற்றி பெற்றீங்கன்னா மாநில சுயாட்சியை பத்தி பேசவே முடியாது. மாநில சுயாட்சியை விட்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வருமே. நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. மாநில சுயாட்சிங்கிறது எங்க ரத்தத்துல, என்னுடைய ரத்தத்திலேயே ஊறிக்கிட்டு இருக்க சமாச்சாரம். இந்த மாநில சுயாட்சி இல்லாம எத்தனை நாளைக்கு நீங்க ஒன்றிய அரசு கிட்ட மண்டிட்டு இருப்பீங்க? யோசிச்சு பாருங்க தம்பி. நீங்க நிறைய பேர் கல்வி கற்றவங்க கூட முட்டாள்களா இருக்காங்க. ஏன் நம்ம மாநில சுயாட்சி கேட்கிறோங்கிறத உணர மாட்டேங்கிறாங்க. எல்லாத்துக்குமே வந்து நடுவண் அரச, ஒன்றிய அரச நம்ம பார்த்து தான் பண்ண வேண்டிய ஒரு கட்டாய சூழல் இருக்கு. சரியா? இப்போ உதயநிதி ஸ்டாலின் ஒரு இளைஞர் தான். விஜயை விட அவர் ஒரு 5-6 வயது குறையவராக தான் இருப்பார். அவர் இப்போ துணை முதலமைச்சராகவே இருக்காரு. அவருக்கு கூட கூடாத கூட்டம், முதலமைச்சருக்கு கூடாத கூட்டம் விஜய்க்கு கூடியிருக்கு. எங்களுக்கு வந்து எங்களுடைய தொண்டர்கள் தான் எங்க தலைவர்கள் வர்றாங்கன்னா வரவேற்கிறதுக்கு பார்க்கறதுக்கு வருவாங்களே தவிர பப்ளிக் வரமாட்டாங்க. புரிஞ்சுக்கோங்க. பப்ளிக் வரமாட்டாங்க. ஏன்னா பப்ளிக்கை வந்து இவர் வந்து திரைத்துறையில அவ்வளவு பெரிய ஆளுமையா இருக்கல. உதயநிதி வந்து திரு விஜய் மாதிரி எத்தனை படம் விஜய் நடிச்சிருக்காரு. அவர் எத்தனை படத்துல அவர் ஆளுமை மிக்க ஒரு பெரிய, அதாவது திரைப்படத்துல வந்து இப்போ ஜெமினி கணேசனுக்கு கூட்டம் வருமா, எம்ஜிஆர் கூட்டம் வருமா அப்படின்னா ஜிவாஜி கூட்டம் வருமானா யாரு கூட்டம்? ஜிவாஜி, ஜெமினி, எம்ஜிஆர் 3 பேர்த்த வச்சிங்கன்னா எம்ஜிஆருக்கு தான் கூட்டம் வருமே தவிர ஜெமினிக்கும் வராது, அந்த கூட்டம் ஜிவாஜிக்கும் வராது. அது தெரியுமா உங்களுக்கு? அது மாதிரி தான் இது விஜய்க்கு கூட்டம் வரும், உதயநிதி கூட்டம் வராது. எம்ஜிஆருக்கு கூட்டம் வந்துச்சு, எம்ஜிஆர் ஆட்சியை பிடிச்சாரு. அதே மாதிரி விஜய்க்கு கூட்டம் வருது. விஜயும் கண்ணே, நீங்க அங்கதான் தப்பு பண்றீங்க. எம்ஜிஆர் வந்து
ஒரு நாளையில ஆட்சிக்கு வந்துடல கண்ணு. அவர் 1957 இருந்து அவர் வந்து எப்ப 49ல எங்க கட்சி ஆரம்பிச்சோம். அவர் 57லயே திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ள வந்துட்டாரு. திராவிட முன்னேற்ற கழகத்துல பயணிக்கிறாரு. எம்எல்சியா இருக்காரு, எம்எல்ஏவா இருக்காரு. இவ்வளவு பொறுப்புகள்ல இருக்காரு. கட்சியில பொருளாளரா இருக்காரு. ஒரு கட்சியில முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிற நிலையில இருந்தாரு. அவரை போயிட்டு நீங்க விஜயோட ஒப்பிடுறது வந்து விஜயோட எம்ஜிஆரை ஒப்பிடாதீங்க. வேண்டாம். விஜயோட எம்ஜிஆர் ஒப்பிடுங்க ஐயா. அப்புறம் எம்ஜிஆர் வந்தாரு அது மாதிரி இவர் வந்துருவாருன்னா அதானே இல்ல ஒப்பீடு மக்கள் தானே. கூட்டத்தை சொல்றேன் நான். கண்ணு கூட்டம் வந்து எம்ஜிஆர் வாழ்ந்த காலம் வந்து எந்த வருஷம் கண்ணு? அவருக்கு 72 கண்ணு. இன்னைக்கு எத்தனை வருஷம் ஆச்சு கண்ணு? கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷத்தை தாண்டிட்டோம். 60 வருஷத்தை தாண்டிட்டோம். இப்போ அந்த 60 வருஷத்துல ஒரு 25 வயசுக்கு அப்புறம் கல்யாணம் ஆயிருந்தா அவங்க குழந்தை வந்து இன்னைக்கு இது 2 தலைமுறை வந்துருச்சா தங்கம்? கூட்டங்கள் வந்துருச்சா கண்ணு? அன்னைக்கு 4 கோடி ஜனங்கள் தானே கண்ணு இருந்தோம். இன்னைக்கு இது டபுள் ஆயிடுச்சா தங்கம்? 8.5 கோடி ஆயிட்டோமா? 4 கோடி எங்க, 8.5 கோடி எங்க? யோசிச்சு பாருங்க. ஜனங்கள் வர வர கூட்டங்கள் வருங்கன்னு. அன்னைக்கு இருந்த எம்ஜிஆருக்கு அது கூட்டம் பெருசு. அன்னைக்கு இருந்த எம்ஜிஆருக்கு அன்னைக்கு கூட்டம் அது பெருசு. இன்னைக்கு விஜய்க்கு இருக்க கூட்டம் அது பெருசு. அவ்வளவுதான். என்னத்தை கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னாலும் நான் சொன்ன கணக்கு தானே. நீங்க தானே சொன்னீங்க 2 லட்சம் பேரு, அங்க ஒரு கூட்டத்துக்கு வந்தது ஒரு 3 லட்சம், 2 5 லட்சம். இவ்வளவுதானே. பிஞ்சி போனா இன்னொரு 5 லட்சத்தையும் நீங்க அதிகமா சேர்த்துக்கோங்க, 10 லட்சமா வச்சுக்கோங்கிறேன். இந்த 10 லட்சம் பேரும் வாக்களிக்கட்டும். 10 லட்சம் பேருமே வாக்களிக்கட்டும். வேண்டான்னு சொல்லல. 10 லட்சம் வாக்களிச்சா கூட என்ன வரும்? 1.5% தான் வரும். புரிஞ்சுக்கோங்க. அரசியல் நோக்கற அரசியல் தெரியாம பேசாதீங்க தயவு செஞ்சு. தெரிஞ்சு தெரியாம இது மாதிரி நீங்க என்ன வாயை புடுங்குறீங்க. புரியுதா? நன்றி. நன்றி.